எல்லாம் இறைவனருள். வாருங்கள் நண்பர்களே, இன்றைய ஒரு அருமையான ஒரு ஜோதிட பதிவை பார்ப்போம். சமீபத்துல ஒரு பெண்மணி என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. அவங்க கொடுத்த ஜாதகம் பார்த்தது அவங்க மகனோட ஜாதகம். பார்க்கறப்ப அவங்களுக்கு இப்போ ஒரு 28, 29 வயசு ஆகுது. அவர் ஒரு சரியான வேலை அமையல அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட என்கிட்ட ஜாதகம் பார்க்கறாங்க. பார்க்கறப்ப அவங்களுக்கு ஒரு 40 வயசு வரைக்கும் தசா புத்தி சரியில்லை. அதனால ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் அவர் டெவலப் ஆவாரு அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது அவங்க கணவரோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க. இவர் லைஃப்ல நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பாரு. ஏற்றங்களோட இறக்கங்கள் தான் அதிகமா இருக்கும். இதனால பெரிய ஒரு டெவலப் ஆகிருக்க வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு சொன்னேன். ஆமான்னு சொன்னாங்க. இதை நான் சொல்லிட்டு இருக்கப்ப அவங்க முகம் ரொம்ப வாட்டமா இருந்துச்சு. நானாவே அவங்க ஜாதகத்தை கொடுங்கம்மா, உங்க ஜாதகம் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன். பார்க்குறப்ப அவங்க ஜாதகம் தசா புத்தி அருமையா இருக்கு, கொடுப்பனையும் நல்லா இருக்கு. இப்ப நீங்க ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களாமான்னு கேட்டேன். ஆமாங்க, நானும் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், கார்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நாங்க அம்மா, உங்க கணவரோட ஜாதகத்தை விட உங்க மகனோட ஜாதகத்தோட உங்க ஜாதகம் நல்லா இருக்கு. உங்க கணவருக்கு என்ன தேவையோ, உங்க மகனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் நிறைவேற்றக்கூடிய நிலைமையில நீங்க இருக்கீங்க. அதனால நீங்க இது கவலைப்பட்டுக்காதீங்க. உங்க பையன் தசா புத்தி நல்ல காலகட்டம் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா அவர் வர்ற வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எப்பவுமே ஒரு தனிப்பட்ட ஜாதகத்தை கணிக்கும் போது அந்த ஜாதகருக்கு சாதகமான பலன்களோ சூழ்நிலைகளோ இல்லைன்னா மற்ற குடும்ப உறுப்பினர்களோட ஜாதகங்களையும் ஆராய்ஞ்சு கணிக்கணும். அந்த ஜாதகங்கள்ல இருக்க சாதகமான சூழ்நிலைகள் மூலமா நல்ல பலன்கள் இருக்கான்னு பார்த்துக்கணும். எனவே மேக்சிமம் ஒரு ஜாதகம் ஜோதிடத்தை பார்க்குறப்ப குடும்ப உறுப்பினர் ஜாதகங்களையும் சேர்த்து பாருங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல துல்லியமான பலன்கள் சொல்ல உதவியா இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.